யூடியூப்பில் டெய்லி வீடியோ போடாதீங்க. யூடியூப்பில் தினமும் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய சேனல் க்ரோத்துன்றது ஸ்லோவாக இருக்கும். யூடியூப்பில் தினமும் வீடியோ போடுறது இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறதுக்கு சமம். இப்போ இந்த கருத்தை என்னுடைய சேனலில் இங்கொன்றும் அங்கொன்றுமா சில வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். டெய்லி வீடியோ போடாதீங்க, வாரத்தில் 2 வீடியோ போடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 1000 விஷயம் இருக்குங்க. ஏன் நீங்கள் டெய்லி வீடியோ போடக்கூடாது அப்படின்றத வச்சு நம்ம 1000 விஷயம் பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இதோடைய பார்ட் 2 வேணும்னா கீழே பார்ட் 2 அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேங்க. அதாவது ராஜ வித்யாலயாவில் போடக்கூடிய இந்த யூடியூப் டிப்ஸுன்றது அதாவது பிஸ்னஸ் யூடியூபர்ஸ்க்காக, அதாவது அவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸை யூடியூப்புக்கு கொண்டு வந்தோம்னா இன்னும் 4 பேருக்கு தெரியுமே அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த டிப்ஸு. இவங்க தங்களை கண்டென்ட் க்ரியேட்டர் யூடியூபர்னு கூட இவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்க மாட்டாங்க. யூடியூப் சேனலை பெருசாக பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வியூஸோ லைக்ஸோ கமெண்ட்ஸோ வாட்ச் டைமோ இதெல்லாம் முக்கியமே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிஸ்னஸுக்கு ஃபோன் கால்ஸ், என்கொயரிஸ், லீட்ஸ் இதெல்லாம் வருதா, இதைத்தான் இவங்க பார்ப்பாங்க. இவங்கள மாதிரி ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் என்னுடைய டிப்ஸை நான் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, ஃபன் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா. அதாவது நான் யூடியூப்பை என்னுடைய பின்னால் வரும் சந்ததியர்கள் நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதற்காக நான் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இது கிடையாதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒருத்தவன் கிணறு வெட்டியிருப்பான், திடீர்னு பார்த்தா பூதம் கிளம்பும் இல்லையா, அது மாதிரி பல பூதங்கள் கிளம்பி என்னை அட்டாக் பண்ணுதுங்க. அதனால தான் இந்த டிஸ்க்ளைமரை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் என்ன வேணால் போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, லைவ் போடுங்க, டெய்லி வீடியோஸ் போடுங்க, நீங்கள் டிப்ஸே பார்க்க வேணாங்க, நீங்கள் என்ன வேணால் போடுங்க. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தானே உங்களுடைய மெயின் கோலு. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அதாவது இந்த யூடியூபுக்கு வெளியில் சம்பாதிக்கிறது அல்லது யூடியூப்பில் உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு வர்றதுன்றது ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான விஷயங்க. இனிமேல் இதுதான் வரப்போகுது. அந்த மாதிரி ஆட்கள் மட்டுமே என்னுடைய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ இந்த கான்செப்டுக்குள்ளே வரேன். இப்போ இந்த டெய்லி வீடியோன்றது இதற்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேங்க. அந்த சேனலுடைய பேரும் ராஜ வித்யாலயா தான். அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் 33,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது டெலிட் பண்ணேன் சில காரணங்களுக்காக. அந்த சேனலில் நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அதாவது என்னுடைய லைஃபே என்னவாக இருக்கும்னா சிஸ்டம் முன்னாடி தாங்க இருக்கும். எனக்குன்னு ஒரு பர்சனல் டைமோ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டைமோ எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் டெய்லி வீடியோஸ் போட வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோவை நீங்கள் போடுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதையை நீங்கள் விதைக்கிற மாதிரி அது அப்படியே வளரணும், சரிங்களா. உங்களுடைய வியூவர்ஸுடைய மைண்ட்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் ஒரு விதையை வைக்கணும். அது நீங்கள் டெய்லி வீடியோவை போடும்போது நீங்கள் விதையை வைக்க மாட்டீங்க, குப்பையை தான் போடுவீங்க. அப்போ டெய்லி வீடியோ போடுறது நீங்கள் குப்பைன்னு ஈக்குவேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்க இல்லையா, அந்த வீடியோ இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வீடியோ போட்டு விட வேண்டியதானே, ஏன் 2 வீடியோ போடுற, வீடியோ போடுறத ஒரு சாதாரணமாக இங்கே நினச்சிக்கிறீங்க, ஏதோ ஒரு எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி விடுறது. அது கிடையாதுங்க. நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியாவை யோசிக்கணும், டைட்டிலை யோசிக்கணும், தம்ப்நெயில் எப்படி வரப்போகுதுன்றதை யோசிக்கணும், ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. டேக்ஸ் போடணும், ஆப்டிமைசேஷன் எல்லாமே பண்ணணும். இப்போ வீடியோ ரிலீஸ் ஆனோன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும். இவ்வளவு ஒர்க்கு தாங்க, இவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு வீடியோ போடு
அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இவ்வளவு ஆக்ஷன்ஸ் வந்து அடங்கியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரியுங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து போட முடியாதுங்க. இதை வந்து ஒரே ஆளாக நீங்கள் மட்டுமே ஒரே நாளில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. அதாவது இதை பெரிய யூடியூபர் கேன் டூ, தே கேன் அஃபோர்ட் டு. அவங்க வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தம்ப்நெயில் டிசைனர் வச்சுருப்பாங்க, ஒரு கேமராமேன் வச்சுருப்பாங்க, ஒரு எடிட்டர் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போடுங்க. அப்படி இல்லைன்னா யூ ஜஸ்ட் ஸ்டிக் டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரத்தில் 2 வீடியோ மட்டும் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த மினி விலாக்ஸ் இதெல்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இப்போ பெரிய யூடியூபர்ஸ்லாம் டெய்லி வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு யார் இருக்கா? இவங்களை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும்னா ஒரே நாளில் யோசித்து ஒரே வீடியோ எடுத்து போடுறது வந்து சாத்தியமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் வந்து வீடியோவை மேக் பண்ணி ஆகணும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் வந்து டெய்லி வீடியோ போட்டேன்னா நான் நிறையா ஏர்ன் பண்ணுவேன், அதாவது த மோர் வீடியோ ஐ மேக் த மோர் ஐ கேன் ஏர்ன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது உண்மை கிடையாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் கோச்சாக இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்காக வாரத்தில் 2 வீடியோ போடுறேன், இது போதுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா, அந்த டாக்டர் வந்து யூடியூப்குள்ளே வராரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு டாக்டர் இந்த ஊரில் இதை நான் ஸ்பெஷலைஸ் பண்ணி என்னால் பண்ண முடியும், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய ரிசல்ட்ஸ் இது, என்னுடைய பேஷண்ட்ஸுடைய ரிசல்ட் எதுன்னு அதை போட்டால் மட்டுமே போதுங்க. அவர் வந்து டெய்லி வீடியோஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோலையும் வர்ற அந்த 10 ரூபாயோ 15 ரூபாயோ ஏர்ன் பண்ண வேண்டிய கட்டாயம்ன்றது இல்லை. நீங்கள் சொல்லலாம், நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் குப்பையை போட மாட்டேன், நான் தொடுறதெல்லாம் தங்கமாக மாறும், நான் வந்து 7 நாளும் நான் வந்து 7 வீடியோவும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி முத்து முத்தாக நான் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்கள் வீடியோவே உங்கள் வீடியோஸை வந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படின்னா, உங்களுடைய வியூவர்ஸுக்கு நீங்கள் 2 வீடியோ தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு வாரம் முழுக்க டைம் இருக்குது அந்த 2 வீடியோவை பார்க்குறதுக்கு. இதுவே 7 வீடியோ இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் நம்ம பெஸ்ட் ஆஃப் ஒரு 2 வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினப்பாங்க. அது போக நீங்கள் ஒரு வீடியோவும் போட பழைய வீடியோக்கான ரீச்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ஸோ இதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் எப்படி உங்களுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணலாம், பார்க்காம இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது போக நீங்கள் டெய்லி போய் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது எங்கள் ஊர்லாம் வந்து சல்லிப்பயல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லோ வேல்யூவாக உங்களை வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நானே வந்து ஒரு யூடியூப் டிப்ஸ் போடுறேங்க, வாரத்தில் 2 வீடியோ போடுறேங்க. இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வியூவர்ஸை வந்து நான் லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு நான் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் சொல்லணும். இப்போ நான் ஷார்ட்டஸ்ட் டைமில் நான் சொல்கிறது வந்து பெட்டரா, இல்லை வந்து 1 வருஷமாக நான் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து பெட்டராங்க. இப்போ ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறான்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை உட்காந்து 10 வருஷமாக எடுக்கணுமா, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு அவனை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுமா? அதனால தான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வியூவர்ஸ்கிட்டே நான் அடிக்கடி சொல்கிறது, வேணாங்க நீங்கள் டிப்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து யூடியூப் புரிபடலை அப்படின்னா என்ன மாதிரி கோச்கிட்ட வாங்க, ஒரு 4 மாதம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கை வந்து 100 பக்கம் 100 ரூபா அப்படி நீங்கள் எடை போடக்கூடாது. அந்த ஒரு புக்கை படித்தோம்னா ஒரு எழுத்தாளருடைய 10 வருஷ வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்துடலாம், இல்லை வந்து 85 வருட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடலாம், அந்த அனுபவத்தை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி கரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். அது மாதிரி ஒரு யூடியூப் கோச்சுக்கிட்ட நம்ம போகிறோம்னா அவர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பார், தன்னுடைய கிளைண்ட் சேனல்லையாக இருக்கட்டும், அவருடைய சேனலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது, உட்காந்து டிப்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தொழிலை பண்ணுங்கள், தொழிலை வந்து யூடியூப் கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேங்க. இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் டீப்பரான கான்செப்ட்டுங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டால் தான் சக்ஸஸ் கிடைக்கும்ன்றது கிடையாது.
குவான்டிட்டின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து வீடியோ போட்டால் சக்ஸஸ் ஆயிடுவேன். அதாவது மோர் வீடியோஸுன்றது சக்ஸஸ் கிடையாது. பெட்டர் வீடியோ தான் யூடியூப் சக்ஸஸ். ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஆரம்பிக்கணும்னு தோணுதா? நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க. இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ்லாம் பார்த்து என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ண விரும்பலை. எல்லாத்தையும் நானே கற்றுக்கணுன்றதையும் என்னால் முடியாது. அது போக நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருப்பீங்க. ஒரு வீடியோக்கு வியூஸ் போகும், ஒரு வீடியோவுக்கு வந்து கம்மியாக போகும். இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருக்குது. அது என்னப்பா, அது வந்து கம்ப்ளீட் நாலேஜ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இந்த நாலேஜ்ன்றது தெரியாது. நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் கோச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து நான் கோச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த அனுபவத்தை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து பே பண்ணணுங்க, ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. சரிங்களா? ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், பார்த்து சொல்லுங்கன்னு மட்டும் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் என்ன, எதற்காக யூடியூப் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக எழுதி அனுப்புங்க. அதாவது இங்கே சொல்கிற மாதிரி விஷயங்களை நான் சொல்ல மாட்டேங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம், புதிய கான்செப்ட் இது வந்து. சரிங்களா? நீங்கள் என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா ஒரு 4 months டைமில் உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிரும். 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை என்னால் உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வர முடியும். அது போக இந்த பிஸ்னஸ் ஓரியன்டான கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டான பல சேனல்ஸை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து பாருங்கள்.